இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மைசூர், அதாவது மைசூரோட டேமுக்கு தான் போகிறோம். ஸோ நம்ம அந்த டேமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டுக்கலாம்ல. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம காலையில் சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டேமுக்கு போகிறோம். நாங்கள் போன வாட்டி ராத்திரியில் இது டின்னர் சாப்பிட்டது இந்த இடத்துல ஆர்டர் பண்ணியிருக்காங்க சொல்லி எங்ககிட்ட சொன்னாங்க. ஸோ நாங்கள் இந்த கடையிலேருந்து தான் நாங்கள் நேற்று டின்னரில் வந்து சாப்பிட்டோம். பார்த்துக்கோங்க, நான் வெஜிடேரியன்னா எல்லாருக்குமே தெரியும் இது ஹோட்டல் தான். ஸோ அப்படின்னா கன்ஃபார்மாக ஹோட்டல் தானே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபைனலி வந்து டிஃபன் வந்து காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்தோம், நம்ம சாப்பிட்டுருக்கோம். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து மைசூரோட டேமுக்கு வந்து போகிறோம். ஸோ நம்ம மைசூர் டேமுக்கு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம், இல்லாட்டி நம்ம எப்படி அந்த ஜேர்னி போகணும்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் போகும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா மைசூரோடைய வியூவும் மைசூரோட மவுண்டனும் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, நாங்கள் போகும்போது நாங்கள் பாட்டு போட்டுனே போகும்போது ஆஹா அந்த வைபும் அந்த வியூவும் நல்லா இருந்துச்சு. ஸோ அப்படியே போகும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது என்னன்னு கேட்டால் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டேமு, அதாவது வாட்டர் ஃபால்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மைசூரோட டேமில் தான் இருக்கும். நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ இது வந்து டிக்கெட்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும், பட் அது வந்து ஒர்த்து. டேம் வந்து நாங்கள் வர வரையில் பார்க்கும்போது அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. ஆனால் நம்ம கிட்ட பார்க்கும்போது எவ்வளோ பெருசாக இருக்க போது நமக்கு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிக்கெட் வந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து மைசூரோட டேமுக்குள்ள என்ட்ரன்ஸில் வந்து உள்ளே வந்துடும். ஸோ உள்ளே வந்துட்டு நம்ம இன்னும் டேம் பார்க்கல. ஸோ பார்க்குறதுக்கு இன்னும் ஒரு ரூட் இருக்குது. அண்ட் ஐ திங்க் அது பக்கத்தில் தான் இருக்குது இந்த டேமு. ஸோ நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா கடையாக இருக்குது. டேமுக்குலாம் ஒரு பஜாரா அந்த கடை வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வாங்க. தண்ணி வரதெல்லாம் காணோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் டேமுக்கு வந்துமா இல்லைன்னு தெரியல, பட் நம்ம டேமோட வியூ மட்டும் பார்த்துருந்தேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டேம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் வியூவில் வந்து இப்படி தான் இருந்தது. ஆனால் என்ன ராத்திரியில் வந்து இன்னும் வச்சுக்கோங்களேன் வியூ இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ நாங்கள் மாலையில் வந்துட்டோம், மிஸ் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் எல்லாருமே இது என்ன தெரியுமா சொல்கிறாங்க, வாட்டர் பார்க். ஸோ இந்த மைசூர் டேமில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் பார்க் வந்து இந்த ஃபவுண்டைன் இந்த மாதிரிலாம் உருவாக்குற மாதிரி இருக்கும். அண்ட் இப்போ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் மாதிரி ஒரு கார்டன். அண்ட் அழகாக இங்கே வர்றதுக்கு இல்லாட்டி டான்ஸ் ஆடுறதுக்கு நிறைய ஒரு செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இந்த இடத்துல தான் வந்து மூவிஸ்லாம் எடுப்பாங்க போல இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல நீங்கள் ராத்திரியில் மட்டும் வந்துட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன் லைட்ஸ் எல்லாம் இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பார்க்கில் தான் இருக்கும். இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு காமிக்கிறேன். அண்ட் நம்ம இந்த இது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு முன்னாடி பின்னாடி இது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ராத்திரி நான் சொன்னேன்ல கலர் கலர்லாம் வரும், அதனால தான் இங்கே வந்து லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இது. ஸோ நீங்கள் லைட் அந்த கலர்ஸ் வந்து இந்த எல்லா வாட்டர் ஃபால்ஸுமே ராத்திரியில் வரும்போது கலர் கலராக வரும். இது வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் அதனால் நீங்கள் ஒன்று காலையில் வந்தாலும் நல்லாயிருக்கும், ஆனால் ராத்திரியில் வந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து இந்த இடம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லை, எனக்கு வந்து இந்த தண்ணியில் வந்து ஜாலியாக குளிக்கணும்னு போல் இருக்குது. பட் அது வந்து அழுக்கு தண்ணி, பட் அதுக்கு மட்டும் பர்மிஷன் நம்மளுக்கு இல்லை குளிக்கிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சும்மா பார்த்துனதுக்கு அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கார்டன் வாக்குன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கார்டன் வாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, அந்த இடத்துல தான் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அங்கே என்னென்னு போகலான்னு பார்க்கும்போது தான் வச்சுக்கோங்களேன் நிறைய பிளான்ட்ஸு நிறைய ஃப்ளவர்ஸ்ன்னு எல்லாமே வந்து இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, அங்கே தான் வந்து டான்ஸிங்கு, வீடியோ எடுக்கிறதுக்கு, ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய இருந்துச்சு. சும்மா போகிறேன்னு நினச்சிங்க, நான் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டோம். ஸோ நம்ம நடந்து இங்கே வந்துட்டோம். ஸோ
ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த தண்ணியில் நின்றுட்டு ஃபோட்டோ எடுப்பாங்க. ஆனால் என்ன இது வாட்ச்மேன் வந்து இங்கே போகாதீங்க வேணான்ட்டு இருக்காங்க. நாங்கள் சில பேர் போவாங்கன்னு சொல்லிட்டு நான் போனால் எங்கள் எல்லாருமே வந்து பிடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி எப்படி இங்கே எங்கேருந்து தண்ணி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இது அப்படியே தண்ணி வந்துட்டு மறுபடியும் அங்கேருந்து போயிட்டு ரீசைக்கிள் மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிது. ஸோ அதே மாதிரி வழக்கம் போல் நம்ம வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊரை சுற்றிட்டு அது ஊர் சுற்றுன்னு பாருங்க. இந்த பிளேஸ் வந்து சுற்றினதுக்கப்புறம் நம்ம வளமுறை கிளம்பிட்டோம். இதுதான் ஐஸ்கிரீம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஹவுஸ் போகிறோம். ஸோ கிளாஸ் ஹவுஸ் போயிட்டு என்னென்ன உள்ளே இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிளாஸ் ஹவுஸ் உள்ளே தான் இருக்கோம். ஸோ இந்த கிளாஸ் ஹவுஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் என்ட்ரன்ஸு. ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து வந்தீங்கன்னா நீங்கள் வந்து யோசிப்பீங்க இது பேர் ஏன் கிளாஸ் ஹவுஸ்னு வச்சுருக்காங்கன்னா, ஆனால் இருந்தாலும் பிளான்ட் வச்சுருக்காங்க. ஏன்னா நான் வந்து படிச்சிருக்கேன், பிளான்ட்டில் வந்து இப்போ வந்து கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பிளான்ட் வளர்கிறதுக்கு லைட்டு வேணும், தண்ணி வேணும். ஸோ அதனால் லைட்டு வந்து கிளாஸ் த்ரூ போயிட்டு பிளான்ட்டை வளர்கிறதுக்காக தான் இந்த கிளாஸ் ஹவுஸ்னு பேர் வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் மைசூர் டேம் வந்து நம்ம டேம் மட்டும் பார்க்கல, ஏன்னா அலௌட் இல்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி இருக்கிற இடத்த மட்டும்தான் நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் நெக்ஸ்ட்டு என்னென்ன நடக்கிறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். பாய்.